இஸ்லாம் வணக்கங்களை எப்படி இரண்டாக பிரிக்கிறது? ஒன்று, இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்காக செய்வது, பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காக அல்ல, இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் வணக்கங்கள். இறைவனுடைய திருமுகத்தை நாடி உலக ரீதியாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் வணக்கங்கள். இரண்டாவது, இறைவனுடைய திருமுகத்தை நாடி நம்முடைய உடலால் செல்வத்தால் நம்பிக்கையால் செய்யக்கூடிய வணக்கங்களும் இருக்கிறது. இப்படி இஸ்லாம் வணக்கத்தை இரண்டாக பிரித்து பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களையும் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தஹ்கிரன மினல் மஅரூஃபி ஷையா, நீங்கள் நல்லறங்களை எதையும் அற்பமாக கருதாதீர்கள், வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி. இவர் டாக்டர், குட் மார்னிங் சொல்லி வைப்போம், சிரிச்சு வைப்போம், பேசி வைப்போம், இப்படி நம்ம நேசிச்சோம்னு சொன்னா அதுல எந்த ஃபைதாவும் இல்லை. இவன் என்னுடைய சகோதரன், இவனை பார்த்து நான் என்னுடைய உள்ளத்தால் புன்னகைத்தாலும் என்னுடைய மனதார அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்தால் என்னுடைய இறைவனிடம் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் புன்முறுவல் பூக்கிறோமே, இது அல்லாஹ்வின் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் ஒரு தெருவிலே செல்லும் பொழுது ஒரு முள் மரத்தை காண்கிறார், அது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதை அவர் அகற்றுகிறார், அதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நபிகள் சொல்றாங்க, அவர் செய்த செயல் என்ன? வீதியிலே கிடந்த ஒரு முள்மரம் மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்பதற்காக அகற்றினார். அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக செய்தால் அவர் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பதை, சொர்க்கவாசியாக மாறியதை நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நல்லறங்களில் நாட்டம் கொள்வோம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய இது தொடர்பான ஏராளமான செய்திகளில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மறுமை வாழ்வு எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நாம் மரணித்த உடனேயே நமக்கு ஆரம்பமாகி விடுகிறது. நமக்கும் நம்முடைய மறுமைக்கும் இடையே குறுக்காக இருப்பது நம்முடைய மரணம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கபுர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, கபுர் என்பது மறுமையினுடைய வீட்டில் முதலாவது வீடாகும். அப்போ அந்த கபூர் வாழ்க்கையிலே நல்ல மூமினுக்கு அவனுடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகு சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவு திறக்கப்படும். சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அவனுடைய அந்த மன்னரையை, பர்சக் வாழ்க்கையிலே அவனுடைய மன்னரைக்கு வந்தடைகிறது. சொர்க்கத்துடைய விரிப்புகள் கொண்டு வரப்படுகிறது, சொர்க்கத்துடைய ஆடைகள் அவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அவன் அந்த சொர்க்கத்திலே, அந்த மன்னரை வாழ்க்கையிலே, பர்சகுடைய வாழ்க்கையிலே அவன் இறைவன் அவனுக்கு வழங்கிய அந்த சொர்க்க வாழ்க்கையிலே திளைத்திருக்கும் பொழுது அங்கே ஒருவன் வருகின்றான். அவன் வானத்திலிருந்து குதித்தவனும் அல்ல, பூமியிலிருந்து முளைத்தவனும் அல்ல. அவன் வரும்பொழுதே அவனுடைய முகம் சூரியனை போன்று, சந்திரனை போன்று அது பிரகாசமாக இருக்கிறது. அவனுடைய ஆடைகள் மிக அலங்காரமாக, மிக தூய்மையானவையாக இருக்கிறது. அழகிய தோற்றத்திலே வருகிறான். அவனிடத்தில் நறுமணம் கமழ்கிறது. அப்பொழுது இந்த நல்லடியார் அவனை பார்த்து கேட்கிறார், மன் அன்த, நீ யார்? வஜ்ஹுக வஜ்ஹுன் யஜீஉ பில் கைர், உன்னுடைய முகத்தை பார்த்தாலே நற்செய்தியை கொண்டு வரக்கூடியவனை போன்று இருக்கிறதே என்று அவன் கேட்கும் பொழுது அவன் கூறுவான், நான் தான் அமலுக்க சாலிஹாத், நீ செய்த நல்லறங்கள் என்று அவன் கூறுவான். நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மோடு தங்கக்கூடியது நாம் செய்த நல்லறங்கள் மட்டும்தான். அதே நேரத்திலே ஒரு இறை மறுப்பாளன் அவனுடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து கபூரில் அவனுக்கு வேதனை வழங்கப்படுகிறது. கபூர் அவனுடைய விழாப்புறங்களை நெருக்குகிறது.
நரகத்திலிருந்து அவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. நரகத்துடைய அனல் காற்று அவனுடைய வீட்டை நோக்கி, மன்னரையை நோக்கி வருகின்றது. இந்த நேரத்திலே அவன் கடுமையான துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருவன் வருகின்றான். அவனுடைய முகம் மிகவும் அசிங்கமான ஒரு முகமாக இருக்கிறது. அவனுடைய ஆடைகள் அழுக்கடைந்த ஆடைகளாக இருக்கிறது. அவனுடைய தோற்றம் மிக பயங்கரமான ஒரு தோற்றமாக இருக்கிறது. அவனிடத்திலிருந்து ஒரு துர்வாடை வீசுகிறது. அப்பொழுது அந்த தீயவன் அவனை நோக்கி கேட்கின்றான், நீ யார்? உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தீய செய்தியை கொண்டு வரக்கூடியவனுடைய முகத்தை போன்று இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது அவன் பதிலளிப்பான், நான் தான் நீ செய்த தீய செயல்கள். நம்முடைய மன்னரை வாழ்க்கையிலே நம்மோடு தங்கக்கூடியவை. நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்லறங்கள் செய்யும் பொழுது நல்லறங்கள் நம்மோடு துணையாக நிற்கும். நாம் இறைவனுக்கு மாற்றமாக வாழும் பொழுது நமக்கு மன்னரை வாழ்க்கையிலேயே அது கேடாக வந்து பெரும் கேடாக பெரும் வேதனையாக மாறி அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்துபாவுல் மையித்த சலாசத்துன், 3 விஷயங்கள் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவிற்கு பின்னால் 3 விஷயங்கள் செல்லும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பத்தினர் செல்வார்கள், அவனுடைய செல்வம் செல்லும். நபிகள் நாயகம் காலத்தில் அடிமைகளை செல்வங்களாக கருதினார்கள். ஒருவன் மரணித்து விட்டால் அந்த அடிமைகள் அவனுக்கு பின்னால் செல்வார்கள். அவனுடைய ஜனாசாவுக்கு பின்னாடி அவனுடைய அடிமைகள் செல்வார்கள். 3ஆவதாக ஒன்று செல்லும் அமலுஹு, அவனுடைய நல்லறங்கள் அவனோடு செல்லும். அவன் செய்த நல்ல செயல்களோ தீய செயல்களோ அது அவனுக்கு பின்னால் செல்லும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எர்ஜிஉ இஸ்னானி வ யப்கா வாஹிது, 2 விஷயங்கள் திரும்பிவிடும், ஒன்று மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். எர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனை விட்டும் திரும்பிவிடும். எந்த அளவுதான் ஒருவன் தாய் மீது தந்தை மேல பாசமாக இருந்தாலும் மனைவி மீது பாசமாக இருந்தாலும், நான் என்னுடைய மனைவியோடு கபருக்குழிக்குள் படுத்துக் கொள்கிறேன் என்று யாராவது சொல்வார்களா? எந்த மகளாவது தன்னுடைய தாயோடு நான் கபருக்குள் தங்கிக் கொள்கிறேன் சொல்வார்களா? எந்த கணவனாக சொல்ல முடியுமா? எல்லாம் திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் நம்மோடு நம்முடைய மன்னரை வீட்டிற்குள் தங்கி இருப்பது நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் மட்டும்தான். மறுமை வரை நம்மை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடியது நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் மட்டும்தான். அப்ப இந்த நல்லறங்கள் விஷயத்துல நாம பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. நம்முடைய மார்க்கம் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தான் சொல்கிறது. என்ன வாய்ப்பு? இந்த துன்யா மட்டும்தான். இந்த துன்யா என்பது ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ். நாம் இந்த உலக வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கையை மரணத்தை தழுவி விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு நாம் நல்லறங்கள் செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கத்தஅ அன்ஹு அமலுஹு குல்லுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் நின்று போய் விடுகிறது. 3 விஷயம், அது நாம் உயிரோடு இருக்கும் போது செய்த விஷயங்கள். இல்லாமல் சதக்கத்தின் ஜாரியா, அது நிரந்தரமான தர்மம், இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுடைய பிள்ளை. இந்த 3ஐ தவிர நம்முடைய எல்லா நல்லறங்களும் நின்று போய் விடுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் சென்று எவ்வளவு கதறினாலும் கெஞ்சினாலும் பதறினாலும் அழுதாலும் மீண்டும் உலக வாழ்க்கை என்பதற்கு ஒருபோதும் சாத்தியம் கிடையாது. பாவிகள் எல்லாம் கெஞ்சுவார்கள், லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா, இறைவா எங்களுக்கு மீண்டும் ஒரு உலக வாழ்க்கையை கொடுத்தால், மீண்டும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால், நாங்கள் இந்த உலகத்தில் எந்த தீயவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தோமோ, எந்த கேடுகட்டவர்களை தலைவர்களாக கொண்டிருந்தோமோ அவர்களை எல்லாம் விட்டு விலகி என்று மறுமையிலே அவர்கள் எப்படி எங்களை விட்டு ஓடிவிட்டார்களோ அதுபோன்று நாங்கள் மீண்டும் உலகத்திற்கு சென்று அவர்களை விட்டு நாங்கள் விலகி விடுவோம் என்று கெஞ்சுவார்கள். வாய்ப்பு கிடையாது. நாம் இந்த உலக வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால், நல்லறங்களில் நாம் சோர்வாக ஒரு அஜாக்கிரதையாக அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கவே 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 செய்யாது. அதுதான் நடக்க போகின்ற உண்மை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப நமக்கு முன்னால் கோடான 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 கோடி மக்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள். நமக்கு பின்னால் அல்லாஹ் நாடியவரை கோடான கோடான கோடி மக்கள் வரவிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம். நாம இன்றைக்கு இருக்கின்றோம். நாம எவ்வளவு காலத்துக்கு இருந்து விட போகிறோம்? ஆனால் அல்லாஹ்வை போன்று
கூலி தரக்கூடியவன் யாரும் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதை நோக்கமே அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்வை மரணத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். முடிவுறாத கூலியை அது சொர்க்கமாக தருவதற்கு, அல்லது முடிவுறாத கூலியை அதை நரகமாக தருவதற்கு இறைவன் காத்திருக்கின்றான். நாம் எந்த முடிவுறாத கூலியை பெறப்போகின்றோம்? இந்த உலகத்திலே நாம் இறைவன் எந்த முடிவுறாத கூலியை தருவதற்காக நித்திய ஜீவன்களாக நம்மை ஆக்குவதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்திலே நாம் குறிக்கோளாக செயல்படுகிறோமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களை மூன்றாக பிரிக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த வேதத்திற்கு மூன்று சாரார் மனிதர்களில் மூன்று பிரிவினர் வாரிசாக ஆனார்கள். இந்த வேதத்திற்கு வாரிசானவர்கள், இந்த வேதத்தை பெற்றவர்கள் மூன்று பிரிவாக இருக்கிறார்கள். 35வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எப்படிப்பட்டது என்றால் ஃபமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸி, அவர்களில் ஒரு சாரார் அந்த வேதத்தை புறக்கணித்து தங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறார்கள், அந்த வேதத்தின்படி வாழ்வதில்லை. வமின்ஹும் முக்தஸிதுன், அவர்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார், நடுநிலையாக இருக்கிறார்கள். ஃபர்லான விஷயங்களை மட்டும் செய்வது, சுன்னத்தான விஷயங்களில் பொடுபோக்காக இருப்பது, இப்படிப்பட்ட அடியார்களும் அந்த திருமறை குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அவர்களில் இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நன்மையான காரியங்களில் போட்டி போடுகின்றார்கள். ذالிக ஹுவல் ஃபதுல் கபீர், இதுதான் மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய பேரருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மையில் போட்டி போடக்கூடிய அடியார்களாக இருப்பதை தான் அல்லாஹ் நம்மை விரும்புகின்றான். ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் சொல்கின்றான், ஃபஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹு ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகின், இறையச்சமுடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய அகலம் வானம் பூமி அளவிற்கு விசாலமானதாகும், பரப்பளவு கொண்டதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 57வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த், உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவிற்குரிய விசாலமாகும். உஇத்தத் லில்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ذالிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள், யூதீஹி மன் யஷா, அவன் தான் நாடியோனுக்கு இந்த அருளை கொடுக்கின்றான். வானம் பூமி அளவுக்கு உள்ள சொர்க்கம் நாம கற்பனை செஞ்சாலும் இந்த உலகத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சாலும் ஒரு 10 சென்ட் வாங்குறதுக்குள்ள நிறைய பேருக்கு நாக்கு தள்ளிடுது, நிறைய பேருக்கு நோய் வந்துடுது, நிறைய பேர் மௌத்தாக போய் சேர்ந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தருகிறான். இந்த உலகத்தில் எந்த முதலாளியாவது நம்பிக்கை கூலி கொடுப்பானா? நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, மாத சம்பளம் 10,000 வச்சுக்கிடுங்க, நீங்கள் வேலை பார்த்தா தான் 10,000 ரூபாய். நான் முதலாளி மேலே விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை அவன் கணக்கிட முடியுமா? முடியாது. சரி, விசுவாசத்துக்கு எவனா கூலி தருவானா? இவர் ரொம்ப என்ன செய்யறாரு, விசுவாசத்துக்கு எவனும் இந்த உலகத்தில் கூலி தரவே முடியாது. நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் எதை சார்ந்தது? உள்ளத்தை சார்ந்தது. நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் எவனும் கூலி தரவும் மாட்டான், கூலி தரவும் முடியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கும் கூலி தரக்கூடியவன், நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களுக்கும் கூலி தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். முடிவுறாத கூலி, அந்த கூலிக்கு எந்த எண்டுமே கிடையாது. மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நீங்க 50 வருஷம் தொழுதனால உங்களுக்கு 50 வருஷம் தான் சொர்க்கம் அல்லாஹ் சொல்ல போறானா? 50,000 வருஷமா, 50 லட்சம் வருஷமா, 50,000 கோடி வருஷமா? அதுக்கு தான் எண்டே கிடையாது, முடிவே இல்லாத வாழ்க்கை. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான் 56வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஸாபிகூன ஸாபிகூன், இந்த உலகத்தில் நல்லறங்களில் முந்தியவர்கள் தான் மறுமையில் முந்தியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், இவர்கள் தான் இறைவனிடத்தில் நெருக்கமாக்கப்பட்டவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் நிரந்தரமான சொர்க்கச் சோலைகளில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில் நல்லறங்களில் நாம் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அப்படிதானே? இறை நம்பிக்கைக்கு என்ன பேரு? ஈமான். ஈமான்னா
என்ன யார் சொல்லுவீங்க? ஈமான்னா என்ன? ஈமான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது, தூதர்களை நம்புவது. 6 நம்பிக்கை. இது மட்டும் ஈமான் கிடையாது. ஈமான்ல உயர்ந்த தரம், ஃபர்ஸ்ட் கிரேட். இதை ஒரு நம்பிட்டா எதுக்குள்ள வந்துடுறான்? இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறான். இதை நம்பி முடிஞ்ச இது மட்டும் ஈமான் கிடையாது. இது ஈமான்ல முதல் நிலை. ஈமான் என்பது நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்ற ஈமானுடைய உண்மையான நிலை நம்முடைய செயல்களையும் சேர்த்துத்தான் இருக்கிறது. நம்ம ஈமான்தாரின்னு சொன்னோம்னா நம்முடைய செயலும் எதுக்குள்ள வந்துடணும்? ஈமானுக்குள்ள வந்துடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் ஈமானு பிலூம சித்தூன ஷுபா, ஈமான் என்பது 60க்கும் அதிகமான கிளைகள். மற்றொரு அறிவிப்பிலே சபூவ பிலூன ஷுபா, 70க்கும் அதிகமான கிளைகள். ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளை. நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடம் ஏராளமான பண்புகள் இருக்க வேண்டும். அஃதலுஹா, அதில் மிக சிறந்தது உச்சகட்டமானதுதான் கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அதில் உச்சகட்டமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மட்டும்தான் ஈமான் அல்ல. அது இல்லாவிட்டால் ஈமான் இல்லை என்பது மற்றொரு பார்வை. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஈமானுடைய முதல் நிலை. அதனாக ஈமான் கொண்டிருந்தால் அதனுடைய கடைசி பண்பு என்ன தெரியுமா? அது கடைசி ஈமானுடைய கிளைகளில் கடைசி கிளை என்ன தெரியுமா? இமாத்தத்துல் அதானி தரீக், வீதிகளில் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஈமானின் ஒரு பகுதி. வல் ஹயாவு ஷோபத்தும் ஈமான், வெட்கம் என்பதும் ஈமானின் ஒரு பகுதி. வீதியில தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது நம்பிக்கையா செயலா? செயல். செயலும் இங்கே மார்க்கத்தின் நல்லறங்களும் ஈமானுடைய ஒரு அம்சம். வெட்கம் என்பதும் ஈமானுடைய ஒரு அம்சம். அப்ப ஈமான் என்பது வெறுமனே நம்பிக்கையோடு சுருங்கிவிடக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய செயல்கள் மார்க்கத்தில் வணக்கங்கள் 2ஆக பிரித்து பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாஅத்தை நாம் 2 வணக்கங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுவதுதான் நம்ம ஜமாஅத்துடைய அடிப்படை. என்ன இஸ்லாம் வணக்கங்களை எப்படி 2ஆக பிரிக்கிறது? ஒன்று இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்காக செய்வது. யாருடைய திருமுகத்தை நாடி? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி. பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காக அல்ல, இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் வணக்கங்கள். இறைவனுடைய திருமுகத்தை நாடி உலக ரீதியாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் வணக்கங்கள். இரண்டாவது, இறைவனுடைய திருமுகத்தை நாடி நம்முடைய உடலால் செல்வத்தால் நம்பிக்கையால் செய்யக்கூடிய வணக்கங்களும் இருக்கிறது. இப்படி இஸ்லாம் வணக்கத்தை 2ஆக பிரித்து பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களையும் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தஹ்கிரன மினல் மஅரூஃபி ஷையா, நீங்கள் நல்லறங்களை எதையும் அற்பமாக கருதாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி. இவர் டாக்டர், குட் மார்னிங் சொல்லி வைப்போம், சிரிச்சு வைப்போம், பேசி வைப்போம், இப்படி நம்ம நேசிச்சோம்னு சொன்னால் அதில் எந்த ஃபைதாவும் இல்லை. இவன் என்னுடைய சகோதரன், இவன் முஸ்லிம், இவனை பார்த்து நான் என்னுடைய உள்ளத்தால் புன்னகைத்தாலும் என்னுடைய மனதால் அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்தால் என்னுடைய இறைவனிடம் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் புன்முறுவல் பூக்கிறோமே, இது அல்லாஹ்விடம் எதுவாக பதிவு செய்யப்படுகிறது? நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் ஒரு தெருவிலே செல்லும் பொழுது ஒரு முள் செடியை காண்கிறார், முள் மரத்தை காண்கிறார், அது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதை அவர் அகற்றுகிறார், அதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நபிகள் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு ஆள் ஜாலியா புரண்டு அப்படி தூங்குறத ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, கிடக்கிறத பார்க்கிறாங்க. அவர் செய்த செயல் என்ன? வீதியிலே கிடந்த ஒரு முள்மரம் மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்பதற்காக அகற்றினார். அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக செய்தால் அவர் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பதை, சொர்க்கவாசியாக மாறியதை நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இப்னு ஹிப்பான் இது 529வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பதும் தர்மம், நல்லறம். அல்லாஹ் நமக்கு நன்மையை பதிவு செய்கிறான். நீ ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொல்வதும் தர்மம், ஒரு தீயதை தடுப்பதும் உனக்கு தர்மம். ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஆள் நம்ம சொல்றோம், இப்படி தாங்க தொழணும், இந்த சுன்னத் தொழுதல் நன்மை இருக்குங்க, இதை செஞ்சா நல்லதுங்க ஒரு ஆளுக்கு நல்லதை எடுத்து சொல்றோம், நமக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு தீமையை தடுக்கின்றோம், அது நன்மை எழுதப்படுகிறது. வழி தெரியாத பூமியிலே ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுவதும் தர்மம். ஒரு மனிதனுக்கு நீ என்ன செய்கின்றாய்? பார்வை இல்லாத மனிதனுக்கு நீ பாதையை காட்டுகிறாய், அதுவும் தர்மம். வீதியிலே கிடக்கக்கூடிய கல்லை, முள்ளை, எலும்பை பாதையை விட்டு நீ அகற்றுகிறாய், இதுவும் தர்மம்.
அதே போன்று உன்னுடைய சகோதரனுக்காக உன்னுடைய வாளியிலே நீ நீரிழத்தி கொடுக்கின்றாய், இதுவும் தர்மம். படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையாக, நன்மை எதற்கு கிடைக்கும்? நல்லறங்களுக்கு கிடைக்கும். நல்லறம் இறைவனுக்கு நாம் அடிபணிந்து வாழ்வதற்குரிய அடையாளம். ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சா தர்மம், அவனுக்கு வீதியில் கிடக்கிற கல்ல முள்ள எலும்ப அகற்றினா தர்மம், நம்முடைய வாளியில் சகோதரனுக்காக நீரிழைத்து கொடுத்தால் தர்மம், ஒருவனுடைய ஒரு பொருளை பயண புதிய அவனுக்கு எடுத்துக் கொடுத்தால் கூட தர்மம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் 2466வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி, சஹீஹ் புகாரியில் 3467வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து தண்ணீர் கொடுத்ததினால் அவளுக்கு இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான். விபச்சாரம் என்பது மிக பெரும் தீமை, அதையே ஒருவர் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மாபாவி! விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடியவள் எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பாள். அந்த பாவத்தையே, மிகப்பெரிய பாவத்தையே இந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்கக்கூடிய நற்செயல் இறைவனுக்காக செய்தால் அழித்து விடும் என்றால் நம்முடைய நல்லறங்களின் மகிமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹீஹ் புகாரியில் 2466வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வீதியிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு ஆழமான கிணற்றில் அவர் தண்ணீர் கொடுக்கின்றார். மேலே வந்து பார்த்தால் தண்ணீர் குடிக்கின்றார். மேலே வந்து பார்த்தால் ஒரு நாய் ஈரம் மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு இவர் தன்னுடைய காலுறையை கழற்றி அதில் தண்ணீரை எடுத்து நாய்க்கு அவர் பருக கொடுக்கின்றார். இதை இறைவனுக்காக செய்தார். ஊரை கூட்டி பெருக்குவது பொதுநல தொண்டு, அதை ஊரால் பார்ப்பதற்காக படம் பிடித்தால் சுயநலம் உண்டு, அந்த சேவை அல்ல. மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் இறைவனுடைய திருமுகத்தை நாடி, லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த விதமான பிரதிபலனையும் நன்றி பாராட்டுவதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மூமின்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்வார்கள். அவர் இறைவனுக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்தார், அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உயிரினங்களுக்கு சேவை செய்தாலுமா நமக்கு நற்கூலி? நபிகள் சொன்னார்கள், லிகுல்லி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன், ஈரமுள்ள இறப்பை கொண்ட, பசிக்கின்ற இறப்பை கொண்ட எந்த ஜீவனுக்கு உதவி செய்தாலும் நன்மைதான். மார்க்கம் அடித்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட விஷ ஜந்துக்களை வேண்டுமானால் விலக்கிக் கொள்ளலாம். எந்த ஒரு ஜீவராசிக்கு நாம் உதவி செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடம் கூலி உண்டு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன? நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நபிகள் நாயகம் கற்றுத் தந்தார்களே, அந்த வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி இருக்கின்றோம்? உண்மையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்களை படித்து பார்க்கும் பொழுது, குர்ஆன் வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போன்று கூலி தரக்கூடியவன் யாருமே கிடையாது. அவன் இணையற்றவன், தூயவன். எவ்வளவு பெரிய கூலின்னு பாருங்க, எவ்வளவு அற்புதமான கூலி என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தம்லவுல் மீசான், மீசான் தராசை நிறைத்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று ஒருவன் நம்பிக்கையோடு அந்த கருத்தை உணர்ந்து இந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஒரு தண்ணியை குடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், தொழுத முடிச்ச பிறகு எத்தனை தடவை? 33 அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மீசான் தராசை நிரப்பிவிடும். ஒரு ஜனாசா தொழுதாலே எவ்வளவு நன்மை கிடைக்குது? ஒரு கீராத். ஒரு கீராத்னா எவ்வளவு? உஹது மலை சைஸ். நாம் எவ்வளவு ஜனாசா தொழு இஹ்லாஸோட தொழுதாலும் அவ்வளவு உஹது மலை சைஸையும் இருக்கிற மீசான் தராசு. மீசான் தராசை என்ன செஞ்சிட முடியாது, அது எவ்வளவு நாள் உள்ளடக்கும். அவ்வளவு பெரிய தராசை எது நிறைத்து விடும்? அல்ஹம்துலில்லாஹ் மிகைத்து விடும் என்று சொன்னால் நல்லறத்திற்கு இறைவனை போன்று யாரும் கூலி தர முடியுமா? நபிகள் நாயகம் சொன்னார், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளவற்றை சுப்ஹானல்லாஹும் வல்ஹம்துலில்லாஹும் நிறைத்துவிடும். வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒளியாகும். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம் என்பது அவனுக்குரிய ஆதாரமாகும். வஸ்ஸப்ரு லியாவுன், பொறுமை என்பது வெளிச்சமாகும். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக், குர்ஆன் என்பது அது பின்பற்றினால் அது உனக்குரிய ஆதாரமாக இருக்கும். அவ அலைக்க, உனக்கு எதிரான ஆதாரமாக இருக்கும். மார்க்கத்தில் உள்ள எல்லாமே நம்மை காப்பாற்றக்கூடியது.
எல்லா நல்லறங்களும் நம்மை காப்பாற்றக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐங்கால தொழுகைகளும் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரையும், ஒரு ரமதானிலிருந்து மற்றொரு ரமதான் வரையும் கஃபிராத்துன் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர், ஒருவன் பெரும்பாவங்களை தவிர்த்திருந்தால் இவையெல்லாம் ஒன்றுக்கும் மத்தியில் உள்ள மற்றொன்றுக்கும் மத்தியில் உள்ள இந்த நல்லறங்கள் எல்லாம் எல்லா சிறுபாவங்களையும் அழித்துவிடும் என்று நபிகள் சொல்லி காட்டினார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1556வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, யார் காலையிலோ மாலையிலோ பள்ளிவாசலுக்கு செல்கிறார்களோ, தொழுகைக்காக செல்கிறார்களோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ, அவன் ஒவ்வொரு தடவை பள்ளிவாசலுக்கு காலையிலும் மாலையில் செல்லும் பொழுதெல்லாம் சொர்க்கத்தில் அவனுக்குரிய தங்குமிடத்தை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க! இறைவன் எவ்வளவு பெரிய நற்கூலியை இந்த தொழுகை என்ற நல்லெண்ணத்திற்கு அல்லாஹ் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு மார்க்கம் குறிப்பிடுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நிழல் என்றால் மற்ற ஹதீஸில் வந்து அர்ஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேற நிழல் மறுமையில் கிடையாது. அதில் 7 சாராருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், நிழல் கொடுக்கின்றான். முதல்ல வந்து அல் இமாமுன் ஆதில், நீதிமிக்க அரசர், தன்னுடைய இளமை பருவத்தை ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாடு கழித்த இளைஞன், தண்ணி அடிக்க போகாம, காதலுங்கிற பேரில் கலிசலையோட சுத்தாம, எவ்வளவு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது. ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே ஈமானை வந்து கலட்டி வைத்தவர்கள் தான் அந்த ஃபீல்டுக்குள்ள போவார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இளைஞருடைய நிலைமை இருக்கிறது. அவன் செயல்பாடுகள் மாறிவிட்டது. ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டில் கழித்தால் அவனுக்கு அல்லாஹ் அரிசிகள் நிழல் கொடுக்கின்றான். அது சாதாரண ஒரு கூலி அல்ல, அந்த செயலும் சாதாரண ஒரு வணக்கம் அல்ல, மிகப்பெரிய வணக்கம். பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடையவர்கள், அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து செல்லக்கூடியவர்கள். சண்டை போடுறவனு கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எதுக்காண்டி ஒன்று சேர்ந்திருக்கோம்? வியாபாரத்துக்காண்டியா, விவசாயத்துக்காண்டியா, எதுக்காண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் இஹ்லாஸா அந்த அமலை ஆக்க வேண்டும். எல்லாரும் பிரிஞ்சு போறோம். எதுக்காக பிரிஞ்சு போறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக தான் ஒன்று கூடணும். அதுதான் நம்ம பேசுகிறோம். பிரிந்து செல்லும் போது நாம் எந்தென்ன முடிவுகளை எங்கென்ன போதிக்கப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையை நிலைநாட்ட வேண்டும், பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரிந்து செல்கிறோம். இப்படி இறைவனுக்காகவே நேசம் கொண்டு இறைவனுக்காகவே நேசித்து இறைவனுக்காக பிரிந்து செல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அரிசியங்களை நிழல் கொடுக்கின்றான். நம்ம சந்திப்போம், வியாபாரத்துக்கான சந்திப்போம், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங், படிப்பு உலக படிப்புக்காண்டி மீட்டிங் போவோம், அரசியல் மாநாட்டுக்காண்டி உயிரை தியாகம் செய்து போவார்கள். அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறான் பாருங்க. இந்த சந்திப்பு சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. இறைவனுக்காக சந்தித்து இறை மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பிரிந்து செல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தின் கீழ் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நிழல் கொடுக்கின்றான். அந்தஸ்தும் அழகும் உள்ள பெண், அந்தஸ்து இருந்தாலே எவ்வளவு பெரிய விஷயம். அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்து நான் அல்லாஹ்வை அஞ்சினவன் சொல்றான் பாருங்க. உண்மையிலேயே கண்டிப்பாக இறையச்சத்தில் உச்சகட்டத்தில் உள்ள ஒரு மூமின் தான் இப்படி சொல்ல முடியும். நிறைய பேர் தப்பு செய்யாமல் இருப்பான். ஏன் தப்பு செய்யாமல் இருப்பான் தெரியுமா? வாய்ப்புகள் கிடையாது, சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காது. உண்மை நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோமாங்கிறது, வாய்ப்பிருந்தும் ஒருவன் தப்பிச்சு வர்றான் பாருங்க, அதுதான் உண்மையான இறை பயம். தவறு செய்தவனை மிக கடுமையாக விமர்சித்து பேசுவான். அவன் உள்ளத்துல அல்லாஹ்க்கு தெரியும்ல, நீ தப்பு செஞ்சவன பேசுற, நீ உண்மையிலே அல்லாஹ்வுக்காக பேசுகிறாயா அல்லது உனக்கு வாய்ப்பில்லையே என்பதற்காக பேசுகிறாயா? அல்லாஹ் ஆலம். ஆனால் உண்மையிலே ஒருவன் அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்தும் இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் சொல்றான் பாருங்க, இவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அர்ஷின் கீழ் அல்லாஹ் நல்லது கொடுக்கின்றான். ஒரு மனிதன் தர்மம் செய்கின்றான், அவனுடைய பலக்கரத்தால் கொடுப்பது இடக்கரத்துக்கு தெரியாத அளவுக்கு இலக்கியத்துடைய உச்சகட்டம். எந்த இடத்துல நமக்கு ரெண்டு கையை நம்ம ஒன்றை மறைச்சு ஒன்று செய்ய முடியாது. உச்சகட்டத்தை காட்டுவதற்காக நபிகள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு ரகசியமாக இறைவனுக்காக ஒரு தர்மத்தை ஒருவன் மறைமுகமாக செய்கிறான். தர்மத்தை வந்து வெளிப்படையாக செய்வது நன்மைதான், உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். பகிரங்கமாக செய்வது நன்மைதான். ஆனால் ஒருவன் இறைவனுக்காக உதவி செய்கிறான், அது அப்படியே மறைச்சிடறான். அல்லாஹ்க்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், உதவி வாங்கணும்னு தெரியும். சில நேரங்களில் உதவி வாங்கினவங்களை கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி கொடுத்துட்டு யார் எவனே தெரியலாம் வச்சுக்கிட்டுங்க ஒரு பேச்சுக்கு, உங்கள் சகோதரர் கஷ்டப்படுறாரு,
சரி நம்ம யாரும் சொல்ல வேண்டாம், அப்படியே விட்டுருவோம், அல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வச்சுக்கிட்ட. உண்மையிலே இந்த இஹ்லாஸ், இது மன தூய்மை என்பது 100% மன தூய்மை தானே. இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அரிசியங்களை அல்லாஹ் என்ன செய்ய நல்லது கொடுக்கின்றான். தனிமையாக உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவன் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு மேடையில் பேசும்போது அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வடிச்சிடலாம். ஆனால் நீ தனிமையில் உட்கார்ந்து உன்னுடைய இறைவனுடைய அச்சத்தால் உன்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான இஹ்லாஸ். யாரும் பார்க்கல, என்னுடைய நான் செய்த பாவங்களை நினைத்து, நான் செய்த தவறுகளை நினைத்து, நான் நல்லறங்கள் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து, ஷைத்தான் என்னை வழிகெடுக்கிறானே என்று பயந்து, நரகத்திற்கு பயந்து, சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டுமே என்று ஆசைப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றானே, இந்த கண்ணீர் அந்த மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அர்ஷின் கீழ் அல்லாஹ் நல்லதை கொடுக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு நல்லறத்தையும் நாம் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் இந்த அல்லாஹ் எந்த அளவிற்கு நற்கூலி கொடுக்கிறான் பாருங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் கஸ்ஸல வ யக்தஸல, யார் நன்றாக குளித்து, வெள்ளிக்கிழமைக்கு மற்ற நாள் நம்ம குளிப்போம், வேலைக்கு போகிற அவசரத்தில் காக்கா குளியல், குருவி குளியல் எல்லாம் என்ன செய்வோம், போடுவோம். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு நன்றாக குளிச்சா உடம்புல அழுக்கு இல்லாமல் சுத்தம், அதுக்கு தண்ணியை விசிரா பண்ணுறது கிடையாது, தேவையான அளவுக்கு நன்றாக பரிசுத்தமான உடம்புல உள்ள துர்வாடையெல்லாம் நீங்கிற அளவுக்கு நல்ல குளித்து, சும்ம கதா, பிறகு காலை நேரத்தில் செல்கிறான். சூரியன் உதிச்சு மேலே வந்ததோட காலை நேரமே சுபு பாங்கிலே ஆரம்பிச்சது. ஆனால் சுபு பாங்கிலிருந்து சூரியன் உதிக்கின்ற வரை எந்த தொழுகைக்குரிய நேரம்? சுபு தொழுகைக்குரிய நேரம். அதற்கு பிறகு சூரியன் உதிச்சு மேலே வந்ததிலிருந்து காலை தான், அது உஹா தொழுகைக்குரிய நேரம். அப்போ இந்த காலை என்பது எங்கிருந்து எடுத்துக்கலாம்? சூரியன் உதிச்சு மேலே வந்தது எடுத்துக்கலாம். அப்போ அவன் என்ன செய்கின்றான்? கதா, காலை நேரத்தில் சூரியன் உதிச்சு மேலே வந்த பிறகு ஃபப் தக்கர, பள்ளிவாசலுக்கு அவன் சீக்கிரமாகவே விரைந்து செல்கிறான். ஜலசமினல் இமாமி, இமாமுக்கு பக்கத்தில் கரீபன், இமாமுக்கு மிக நெருக்கமாக அமர்கிறான். மெம்பருக்கு நேரம் முன்னாடி என்ன செஞ்சிடறாரு? உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து அந்த இமாமுடைய உரையை அவர் செவிதாழ்த்தி கேட்கின்றார். உண்மையிலே இமாம் பயான் பேசும்போது ஜும்மா அன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு பெரிய ஜிஹாத் எதுவும் கிடையாதுங்க. நல்ல குளிச்சுட்டு சில ஆளு காலைல இடியப்ப சாப்பினா வச்சு என்ன செஞ்சிருவாங்க, நச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. நம்ம கண் அப்படி முழிச்சு இமாம் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும்? அந்த அரை மணி நேரம் பயானை கேட்கறதுக்கு பெரும்பாடு பட வேண்டியிருக்கும். பேசுறவங்க அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை உட்கார்ந்து கேட்கறது இருக்கு பாருங்க, அப்படியே ஃபேன் ஓடும்போது சில பள்ளியாசலில் ஏசி அப்படியே அமைதியாக இருக்கும். இவரை காலையில் வயிறு நினைச்சிட்டு வந்திருப்பாரு. அந்த இமாம் இப்படி முழிச்சு சில ஆளுக்கு உண்மையை என்ன செஞ்சிருவாங்க, கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. கொரட்டை சத்தமே கேட்கும். பக்கத்தில் இருக்காது தட்டினா தானே செய்வாங்க, உசுர் வரும். இவர் என்ன செய்யறாருன்னா சீக்கிரமாக பள்ளிக்கு வந்துடுறாரு, இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்றாரு. ஃபர்ஸ்ட் தமிழ் வான்சத்தை இமாம் பேசும்போது செவிதாழ்த்தி கேட்கிறாரு. ஆனால் ஜும்மாக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள், நிறைய மக்கள் தவறான ஒரு காரியத்தை பண்ணும். வெள்ளனே எங்கே உட்காருவாங்க? பள்ளிவாசல் ஓரத்தை சோகத்தை சாஞ்சி செஞ்சிருவாங்க, உட்கார்ந்துருவாங்க. எங்கடா தூண் இருக்கும் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் சிறந்தது எது? இமாமுக்கு மிக நெருக்கமாக இருப்பதுதான் என்னது மிக சிறந்தது. இமாமுக்கு மிக நெருக்கமாக அமர்ந்து வான்சத்தை வாய் மூடி அவர் என்ன செய்கின்றார், இருக்கின்றார். இப்படி இருந்தால் என்ன கூலி தெரியுமா? கானலஹு பி குல்லி ஹத்வத்தின் அஜ்ரு சனத்தின் சியாமுகா வ கியாமுகா, அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு நோற்று ஒரு வருடம் நின்று தொழுது நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கூலி பாருங்க. வெள்ளிக்கிழமை நன்றாக குளித்து காலையிலேயே கிளம்பி சீக்கிரமாக கிளம்பி இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து வேறு வாய்மூடி மௌனமாக இமாம் பேசக்கூடிய செவிதாழ்த்தி கேட்டால் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டிற்கும், வீட்டிலிருந்து பள்ளியை நோக்கி அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு வருடம் நோன்பு நோட்டு ஒரு வருடம் நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய கருணையாளன்! அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நல்லறங்களை சாதாரண எடுத்துவிடக் கூடாது. சஹீஹ் முஸ்லிம்லே வருகிறது, ரக்காத்தால் ஃபஜ்ரி கைரு மினத் துன்யா வ மா ஃபிஹா, சுபஹ் தொழுகையினுடைய முன்சுரத் 2 ரக்காத்துகள் இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாகும். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத் ரக்காத்தன் ஃபி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் மொத்தம் ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துகள் உபரியான தொழுகை தொழுகிறார்களோ புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, அவற்றின் காரணமாக அவர் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது.
யார் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று தொழுதவரை போன்றவராவார். யார் சுபூ தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் முழு இரவையும் நின்று தொழுதவரை போன்றவராவார். எவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தின் தஹதல் ஜன்னா, யார் குளிர்ச்சியான 2 தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். குளிர்ச்சியான தொழுகைனா இதெல்லாம் ஃபஜ்ரும் இஷாவும். ஏன்னா குளிர் காலத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், லை யலிஜன்னார் அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் உள்ள தொழுகைகளை யார் பேணி தொழுகிறாரோ அவர் ஒருபோது எங்க நுழைய மாட்டார், நரகத்தில் நுழைய மாட்டார். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள தொழுகை எது? ஃபஜ்ர். ரொம்ப சிரமமான தொழுகை தானே. சிரமம்னா எந்த சிரமம்? தூக்கம் ஆழ்த்தும். தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது ஈமானிய பண்பு. அதே மாதிரி மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகை எது? அசர் தொழுகை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த 2 தொழுகைகள் யார் தொழுகிறார்களோ அவங்க ஒருபோது நரகம் நுழைய மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் சுபூ தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு ஆள் சுபூ கரெக்டா தௌஹீத் போய் தொழுவாம வச்சுக்கிடுங்க, அவர்கிட்ட போய் வம்பு சண்டைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நியாயத்துக்கு போகலாம். அநியாயம் ஏதாவது அவருக்கு பண்ணிட்டோன்னு வச்சுக்கிட்டு 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கணும். சுபூ தொழுகை ஒரு ஆள் கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்காரு ஜமாத்தோட, அவரோட வம்பு வழக்கத்தை யோசிக்கணும். ஏன்னா அவர் யாருடைய பொறுப்பில் இருக்காரு? அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள. அவரோட நம்ம போய் ஏதாவது வம்பு வளர்த்தோம்னா அவருக்கு ஆதரவாக யார் வருவார்? அல்லாஹ் வருவான். நபிகள் சொல்றாங்க, ஃபலா யத்லு பன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷையின், அல்லாஹ் அவனுடைய பொறுப்புல ஏதாவது ஒன்றை கொண்டு உங்களை தேடி விட வேண்டாம். அவனுக்காண்டி அல்லாஹ் உங்களை பிடிச்சிட, அவனுக்கு பண்ற அநியாயத்தை வச்சு அல்லாஹ் உங்களை பிடிச்சிட வேண்டாம். அப்படி பிடிச்சா என்ன ஆகும்? நம்ம போர் செஞ்சு அல்லாஹ் ஜெயிச்சிடலாமோ? முடியாது. அல்லாஹ் ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபயுதுரிக்கஹு ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம், அல்லாஹ் அவனை பிடித்து விட்டால் முகம் குப்புற எங்க தூக்கி போட்டுருவான்? நரக நெருப்புல போட்டுரும். இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்ம இறைவனுக்கு இணை வைக்காமல் எல்லா தொழுகையும் பேணி தொழுது சுபுகையும் தொழுதால் எவன் நம்மளை அசைக்க முடியும்னு கேட்கிறேன். நம்ம யாருடைய பாதுகாப்புக்குள்ள போயிடுவோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம என்ன செய்து விடுவோம்? போய்விடுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லறங்கள் தான் நம்மோடு வரக்கூடியது, நல்லறங்கள் தான் நம்மை காப்பாற்றக்கூடியது. நம்முடைய நல்லறங்களால் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை எதுதான் பெற்றுத்தரும்? நல்லறங்கள் தான் பெற்றுத்தரும். நல்லறங்கள் இல்லாமல் இறைவனுடைய அருளை நாம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான். பிற சமுதாயங்கள் நம்புவது போன்று 2வது ஜென்மம் 3வது ஜென்மம் எல்லாம் கிடையாது. ஒரே ஜென்மம் தான். நம்ம செத்துட்டா அடுத்து நாயாவும் வரமாட்டோம், பன்றியாவும் வரமாட்டோம். கதை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டுனா கதை முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன வாழ்க்கை தான்? மறுமை வாழ்க்கை தான். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? நித்திய ஜீவன், மரணமே இல்லாத வாழ்க்கை. அங்கே நோய் கிடையாது, அங்கே வயோதிகம்லாம் ஆகாது. இப்போ நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ஒரு முடி நினைச்சிட்டா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு டையை தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு நேரத்தில் அவன் சொல்லுவான், உனக்கு கேன்சர் வந்துடுச்சு, அதோட டையை டிக்கெட்டை விட்டுருவாது, உசுறு பெருசுன்னு என்ன செஞ்சிடும் ஆயிரும். நம்ம இந்த உலகம் எப்படி முடியத்தான் போகுது. என்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷம், ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன என்ன செய்வோம்? போய் சேர்ந்துருவோம். ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய 5 கால தொழுகைகள், நோன்பு, சுன்னத்தான வணக்கங்கள், தான தர்மங்கள், நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தா உம்ரா செய்வது, ஹஜ்ஜு செய்வது போன்ற எல்லா வணக்கங்களையும் நாம் செய்ய வேண்டும். 2 அடிப்படை தான். ஒன்று இஹ்லாஸாக செய்ய வேண்டும். 2வது அல்லாஹ் ரசூல் காட்டிய முறையில் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நபி வழியின் அடிப்படை செய்ய நன்மக்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.